Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவி சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிற பேங்கிள்ஸ் வந்து இந்த சாரீக்கான பேங்கிள்ஸ் தான். ஸோ இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை, இதை பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கிறேன், இன்னும் நான் ஸ்டிச் பண்ணலை, ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இந்த சாரீக்கு வந்து நான் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டு லைட்டாக க்ரே ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம், மெரூன் ஃபுல் ஃபிக்ஸ்டில் இந்த கலர் இந்த சாரீ வந்து இருக்கும். இந்த சாரீக்கு நான் என்ன சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். தெரியுதுங்களா? இதில் 3 வளையல், அதில் 3 வளையல் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ பார்ப்போம். சைட் பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்டரில் உள்ளே இருக்கக்கூடிய கோல்டன் கலர் அடியில் ரேப் பண்ணிவிட்டு, இது வந்து ஒயிட் வந்து மிக்சடாக தெரியுது இல்லைங்களா சாரியில், அதில் வந்து அதை மேலே கொடுத்துட்டு மேலே மெரூன் கலரை ரேப் பண்ணியிருக்கிறேன். இது சைட் பேங்கிளுக்காக இதை பண்ணியிருக்கிறேன். சென்டர் பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோன் நான் வச்சுருந்தேன். அதாவது ரோஸில் வந்து கோல்டு கலந்துருக்கும் ஒயிட்டில். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 8 ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிராஸு இங்கே ஸ்டோன் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஸ்டோனு, அதே மாதிரி இங்கே 2 ஸ்டோனு, அதே மாதிரி ஒரு 8 ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நடுவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா கொடி மாதிரி பால் செயின் கொடுத்துட்டு அதில் வந்து பெட்டல்ஸ் இருக்கிற லீவ்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கிளிட்ரிங் ஸ்டோனு கொடுத்துருக்குறேன். அது ஒரு கொடி வந்து வளையலில் ஓடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கீழே அடியில் ஹேங்கிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இது வந்து நானே செஞ்சது. இது மிரர் ஒர்க் பண்ணேன் நான். இந்த மிரர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, மிரரு, பால் செயின், மெரூன் கலர் பால் செயின் ப்ளஸ் ஸ்டோன் செயின் ப்ளஸ் மெரூன் கலர் பால் செயின். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலும் பின்னாடியும் அதே தான் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதை பண்ணிவிட்டு சைடில் வந்து லோரியால்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நடுவில் சென்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு பால் வச்சு அதில் வந்து ஃப்ளவர் கேப் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதுவும் சைட் பேங்கிள் அதுதான். ஸோ என்னுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாரீஸ்க்கும் இது போல் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாம் இதை பற்றி பேசலாம். சரிங்களா? ஓகே, இந்த சாரீக்கு அட்டகாசமாக சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியாச்சு. அதுவும் நானே பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த மிரர் ஒர்க் நான் பண்ணது பாருங்கள். இன்னும் இது போல் மேலும் இது போல் சில்க் த்ரெட் பேங்கிள் டிசைன்ஸுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.